வணக்கம். இது பணம் செய்ய பழகு. ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணும்போது முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அந்த கம்பெனியுடைய இபிஎஸ். இபிஎஸ்னால் ஏர்னிங் பர் ஷேர். கம்பெனியோடைய ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா அதில் இபிஎஸ்ன்னு இருக்கும். அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒரு கம்பெனி குவார்ட்டர்லியோ இல்லை ஆனுவல்லையோ எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி எப்படி இருக்குன்றதை நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த இபிஎஸ்ஸை முக்கியமாக கவனிக்கணும். இந்த இபிஎஸ்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் கிட்ட 1000 rupees தான் இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துக்கிறீங்க. 5 பேராக சேர்த்து போடும்போது ஆளுக்கு 1000 rupeesன்னு போடும்போது 5000 ஆகுது. இந்த 5000 வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸில் 600 ப்ராஃபிட் வருது. நீங்கள் அது வரைக்கும் ஒரு 100 rupees செலவு பண்ணியிருக்கீங்க பிஸ்னஸ்க்காக. மொத்த ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600, எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100. ஸோ இதை ரெண்டு மைனஸ் பண்ணால் நெட் ப்ராஃபிட் 500 வரும். ஆளுக்கு 100 rupees ப்ராஃபிட்டாக வரும். அந்த 100 rupees தான் ஏர்னிங் பர் ஷேர். இதுவே ஷேரில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியுடைய நெட் இன்கம், அந்த நெட் இன்கம்ல இருந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை டிவைட் பண்ணோம்னா இபிஎஸ் கிடைக்கும். இப்போ ஒரு லட்ச ரூபாய் நெட் இன்கம் அப்படின்னு வச்சு அதில் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் ஒரு 10,000. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 10ன்னு ஒரு நம்பர் வரும். அதுதான் அந்த கம்பெனியோட இபிஎஸ். ஸோ இந்த இபிஎஸ் எவ்ரி குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா இல்லை இறங்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த இபிஎஸ்ஸை வச்சு மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக அது கூடாது. ஃபண்டமெண்டலாக நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஷேரை வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிறத முடிவே பண்ணணும். ஸோ இபிஎஸ்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இது மாதிரியான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க, பணம் செய்ய பழகலாம். நன்றி, வணக்கம்.